ஹாய் பீப்பிள். ஸோ இப்போ வந்து நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஐஐடி தான். ஸோ ஐஐடியில் அது மாதிரி குளம் இதெல்லாம் வந்து ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க ஒரு சில வீடியோவில், இல்லை என் வீடியோவில் கூட பார்த்துருந்துருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தாமரைப்பூ இதெல்லாம் வந்து இருக்குது. வாங்க இந்த இடத்த சுற்றி பார்ப்போம். எனக்கு இங்கேருந்து ஒரு வீடியோ பண்ணணும்னு ரொம்ப ஆசை. பட் இப்போ தான் டைம் கிடச்சிருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா குளம் மாதிரியே இல்லை, குளம் டெக்கரேஷன்லாம் இருக்குது. கிட்டத்தட்ட குளம் மாதிரியே தான் இருக்குது. நான் நினச்சி கூட பார்த்ததில்ல இங்கேருந்துலாம் ஒரு வீடியோ பண்ணுவோம், அதுவும் இந்த இடத்தெல்லாம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. சீரியஸாக சொல்கிறேன், வேறு லெவலில் இருக்குது. குளத்துல கால்லாம் வச்சா இழுத்துரும். ஆனால் இங்கே எப்படின்றது தெரில. ஏன் வந்து இது குளம் மாதிரி அப்படின்னு நான் சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, குளம்லாம் வந்து நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடிலேருந்து இருந்தால் அதான் குளம். ஏன்னா ஆல்மோஸ்ட் அப்படி தான் எனக்குலாம் தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஒரு 6 மந்த்தில் அந்த மாதிரி தான் ரெடி ஆனது. ஸோ அதனால தான் குளம் மாதிரின்னு சொன்னேன். எப்படி இவ்வளோ அழகான ஒரு குளம் உருவாகி இருக்குது அப்படின்றது உங்களை மாதிரியே எனக்கு ஒரு ஆச்சரியம் தான். அதுக்கான விலை தான் இது. ஸோ இந்த தண்ணி தான் ஃபார்ம் ஆகி ஒரு குளமாக உருவாகியிருக்கு. அதில் நிறையா செடி இந்த மாதிரிலாம் வந்து தானாக முளைச்சிருக்கலாம், இல்லைன்னா யாராவது கண்டிப்பாக இப்படி ஒரு செடி வரணும் அப்படின்னு சொல்லி நெட்டு வச்சுருக்கலாம். ஆக மொத்தத்தில் இந்த தண்ணியால் தான் இவ்வளோ அழகான ஒரு குளம் சேர்ந்துருக்குங்க. அந்த வீடியோவும் உங்களுக்காக. பீப்பிள், மழை தண்ணி வந்து தேங்கி தான் இது வந்து ஒரு குளமாகி இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறேன்றதை நீங்களே பாருங்கள். இவ்வளோ மழை தண்ணியும் ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் ஆகுது. ஸோ ஜாயிண்ட் ஆனும்போது ஒரு சில தாமரைப்பூலாம் வந்துருக்கும். சரி, இது ஏன் ஒரு குளமாகவே டெக்கரேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. ஆக மொத்தத்தில் எப்படி இருந்தாலும் இந்த இடம் வேறு லெவலில் இருக்குது. செம்ம லுக்கிங்காக இருக்குது. கல்யாணம் ஆனவங்களாம் ஃபோட்டோ ஷூட் பண்ணணுன்னா இது தரமான ஸ்பாட்டு. எல்லாத்தாலையும் ஐஐடிக்குள்ளே வந்துட முடியாது. பட் வரணும்னு நினச்சா கண்டிப்பாக வரலாம். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்கு தரமான ஸ்பாட் இது. ஸோ டக்குன்னு இந்த வீடியோவை நான் முடிச்சிடுறேன். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப நேரமாக ஃபோனை பிடிச்சிட்டே இருக்கேன்னா, அதனால் வந்து ஃபோனை எங்கே தண்ணிக்குள்ளே போட்டுருவோமோ, இல்லை நான் எங்கே தண்ணிக்குள்ளே விழுந்துருவோமோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஸோ மறுபடியும் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். அது எல்லாத்த விட இல்லை, இந்த இடத்துக்கு நான் வந்து ஒரு ஃபோட்டோவாவது எடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, எனக்கு கமெண்ட் பண்ணிங்கன்னா, கண்டிப்பாக உங்களெல்லாம் வந்து ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் அந்த மாதிரில இருந்தால் நானே வந்து ஃபோட்டோ ஷூட்டுக்கு ரெடி பண்ணுறேன். ஃபோட்டோ ஷூட்னால் கேமரா அந்த மாதிரிலாம் கிடையாது, என் ஃபோனே கேமரா சூப்பராக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நான் இதை உங்களுக்காக பண்ணுறேன். என்னோடய சப்ஸ்கிரைபருக்காக இதை நான் செய்கிறேன். பாய் பாய். அண்ட் இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லாமல் வேறு யார்கிட்ட சொல்ல போகிறேன். பாய் பாய். ஐஐடி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு தான் இவங்க சொல்லியிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க. ஏன்னா அவங்க எப்போ வேணால் விசிட் பண்ணலாம். ஸோ எப்போ வேணால் சாட்டர்டே சண்டே ஸ்கூல் யூனிஃபார்மில் எப்போ வேணால் விசிட் பண்ணலாம். நான் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா அவுட் சைட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தான். அவங்க ஆசைப்பட்டாங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து ஃபோட்டோ எடுக்கலாம். ஸோ என்னோடய சப்ஸ்கிரைபருக்காக இதை கூட செய்யலைன்னா எப்படி? அதுக்காக தான். அதுக்கு வந்து அவங்க கமெண்ட் பண்ணணும். கமெண்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த கமெண்ட் வந்து என்னை இம்ப்ரெஸ் பண்ணுச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்து அவங்களுக்காக இதை நான் செய்கிறேன். டாட்டா.